ஒரே நாள்ல 7 ஊருக்கு கும்பாபிஷேகம் நடக்கிறது. திருவையாறுல சப்தஸ்தான தலங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 7 திருத்தலங்களுக்கு கும்பாபிஷேகம். திருவேதிக்குடி, திருச்சோற்றுத்துறை, திருப்பூந்துருத்தி, திருக்கண்டியூர், திருநைத்தானம் அப்படின்னு 7 கோவில் இருக்கு. சப்தஸ்தான தலங்கள் சொல்லுவோம். எல்லா கோவிலுக்கும் ஒரே நாள் ஒரே நேரத்துல கும்பாபிஷேகம். அந்த 7 கும்பாபிஷேகத்திலையும் அந்த ஸ்பாட்ல இருந்திருக்காராம் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள். அதை பார்த்த எல்லாரும் பின்னாட்கள்ல பேசும்போது ஆச்சரியப்பட்டாங்களாம். நாங்க சுந்தர சுவாமிகளை பார்த்தேன் திருச்சொற்றுத்துறையில. அங்க ஒருத்தர் சொல்லுவார், நான் பார்த்தேன் நீ திருவேதிக்குடியில பார்த்தேனே வர அப்படிம்பாராம். 7 இடத்துலயும் ஒரே சமயத்துல இருந்தார். அது போல இங்க கேட்கிறாராம். யாரு? ராஜா கேட்கிறார், நாயக்க மன்னர் கேட்கிறார் அவர்கிட்ட, நான் விட மனதளவுல அங்க இருந்திருக்கலாம் அப்படிங்கிறான். மனதளவுல நான் அந்த இடத்துல இருந்திருக்கலாம், அந்த காரியத்தை அங்கேயும் பண்ணியிருக்கலாம்னு பிள்ளை பெருமளையங்கர் சொல்கிறாராம். அப்படின்னா இறைவனது அருளும் தவசக்தியினால் கிடைக்கக்கூடிய பலனும் எந்த அளவுக்கு நமது முன்னோர்களுக்கு, மகரிஷிகளுக்கு, மகான்களுக்கு இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்.